திருமிகு திலகபாமா, கூட்டணி ஆட்சி என்பதை தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொண்டதில்லை, ஏற்றுக்கொள்ளவும் மாட்டார்கள் என்ற ஒரு வாதமும் முன்வைக்கப்படுகிறது. உங்கள் பார்வை என்னது? மக்கள் பேரால நாம தான் பேசிட்டு இருக்கிறோம். மக்கள் ஒண்ணும் சரி தெரிவிக்கலையே. புறக்கணிக்கப்பட்டவர்கள் அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்பதுல பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு நாளும் மாற்று கருத்து வச்சிருக்கல. அப்படி இருந்தனாலதான் பொது திருமாவர்களை முன்னெடுத்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியை கொண்டு வந்து அவர் கையால குடிதாங்க பட்ட போற அளவுக்கு இணக்கமான ஒரு உறவோடு பாட்டாளி மக்கள் கட்சி பயணித்தது. ஆனால் அதே நேரத்தில் புறக்கணிக்கப்பட்டவர்கள் மட்டுமல்ல, தகுதியானவர்களும் அதிகாரத்துக்கு வர வேண்டும். அதில் புறக்கணிக்கப்பட்டவர்களுக்கும் சரியான இடம் வழங்கப்பட வேண்டும். இந்த வார்த்தைகள்லாம் பாமக எப்பயும் தெளிவாக இருக்கிறது. போற போக்கில் பேட்டியில் சொல்லிவிட்டு போகிற வசனத்தை மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொல்லிவிட்டு போகவில்லை. கள்ளக்குறிச்சியில் அத்தனை 60க்கும் மேற்பட்ட சாவுகள் நடந்த பிறகும் போற போக்கில் கூட திமுகவின் மேல் கண்டனத்தை நம்மளால தெரிவிக்க முடியாத இடத்தில் நீங்கள் இருக்கிறீர்களே என்று நாங்கள் வருத்தப்படுகிறோம். நாங்க வந்து அந்த சாமானிய மக்கள் பக்கத்துல நிக்கிற வேண்டிய தலைவர் எனக்கு எடுத்து பேச முடியாத இடத்துல நம்ம நிக்கிறோம்ங்கிற கேள்வியோடதான் நாங்க உங்களோட பேசிட்டு இருக்கிறோம். கூட்டணி ஆட்சி என்பது வெறுமனே இங்க அதிமுகவா திமுகவா அப்புறம் யாரு கூட பாஜகவா இப்படின்னு கேள்வி கேட்கும் போது ஒவ்வொருத்தரின் முகமும் யாரோட யார் எறிவாங்கிற முகமாற்றத்தை பற்றி இப்ப யோசிக்கிறதுக்கு அந்த அவகாசம் இல்ல. இன்றைக்கு மக்களுக்கான அதிகாரம், மக்களுக்கான அரசு இன்னைக்கு நீங்க 2 பெரிய கட்சின்னு அவர் சொன்னாரு அக்னீஸ்வரன் அவர்கள். 2 பெரிய கட்சிகளும் என்றைக்காவது கூட்டணியில் இல்லாமல் தனித்து நின்றிருக்கிறார்களா? கூட்டணி இல்லாமல் பாமகவனால தனித்து நிக்க முடிஞ்சது ஒரு தேர்தல வெற்றி தோல்விங்களா? அதுல எவ்வளவு பெரிய பாய்ச்சலை அந்த கட்சி நிகழ்த்தியதுங்கிறதும். ஆனா இன்னைக்கு பெரிய கட்சின்னு பேசுறது அது மட்டும்தான். திமுக எந்த இடத்துலயும் கூட்டணிகள் இல்லாம நின்றதாக சரித்திரமே கிடையாது. இன்னைக்கு நீங்க யோசிச்சு பாருங்க, காங்கிரஸ்ங்கிற ஒரு கட்சி வந்து இந்தியாவின் சுதந்திரத்துக்காக பாடுபட்ட அந்த கட்சி இன்னைக்கு எல்லாரும் நம்ம காங்கிரஸ்னா ஒரு உணர்வோடு இருந்த காலமெல்லாம் போய் ஒரு 0 நிலையில வந்து நின்னது. கட்சிகள் எந்த நேரம் வேணாலும் எங்க மாறும். ஆனா மக்களின் நாடி பிடித்து நாளைய மாற்றத்தை பேசுகிற இடத்துக்கு நம்ம மாற வேணும். 2020க்கான செய்தி அல்ல அப்படின்னு சொல்லிட்டு போறீங்க. போறோம் ஒரு இங்கிலீஷ் சொன்னாங்க 2020 திமுக கூட கூட்டணியில இருந்த கட்சி எது? என்னது இல்ல 1977 திமுக கூட கூட்டணியில இருந்த கட்சி யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா? இப்ப நீங்க வந்து எங்களுக்கு கேள்வி வைக்கிறீங்களா இல்ல நாங்க வந்து எங்களோட விவாதத்தை முன்வைக்கிறதுக்கு வந்திருக்கிறோம்? இல்ல நீங்க ஒரு விமர்சனம் நடத்துறீங்க. இல்ல நான் பேசிட்டு இருக்கிற ஓட்டத்தை நீங்க தடை பண்றீங்க. இது வரைக்கும் எல்லாரும் தடை பண்ணல. நீங்க ஒரு ஃபேக்ட் இல்ல நீங்க ஒரு ஃபேக்ட் செக் தான் நான் கேக்குறேன். நான் பதில் சொல்லி முடிக்கிற வரைக்கும் நீங்க பொறுத்து இருந்துட்டு அதுக்கப்புறம் கேள்வி கேட்டீங்கன்னா நீங்க அந்த பதில சொல்லிட்டு கடந்துட்டீங்க. நான் திரும்ப அத ஒரு ஃபேக்ட் செக்காக தான் திரும்ப நான் அந்த கேள்வியை கேட்டேன். அந்த கடந்து போயிட்டு இருக்கும்போது நீங்க அதை ஏன் குறுக்கிட்டு பண்றீங்க? இப்ப யார் பேசணும் போது நீங்க அப்படி குறுக்கிட்டு முடிச்ச பிறகு எல்லாரும் பேசும்போது நான் குறுக்கிட்டு பேசினேன். எல்லாரும் பேசும்போது குறுக்கிட்டு பேசினேன். சரி நீங்க தொடர்ந்து சொல்லுங்க மேம், தொடர்ந்து சொல்லுங்க. 2026க்கான செய்தி அல்லன்னு சொல்லிட்டு போறீங்க. 2020க்கான செய்தியா வந்து பாமக இதை முன்வைக்கிறது. திமுகவால முன்வைக்கவே முடியாது, எந்த காலத்திலையும் முன்வைக்க முடியாது. அந்த மாதிரியான சூழல் தான் இருந்து கொண்டு இருக்கிறது. நீங்க வந்து ரொம்ப எளிதா இன்னைக்கு கூட்டணி கட்சிகள் அப்படின்னு சொல்லுகிற போது திரும்பி நீங்க வந்து அதிமுகவா பாஜகவா யாருடன் இருப்பாங்க? இப்பயே வந்து பாமக சொல்லணும், மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் உடனே சொல்லி ஆகணும் அப்படிங்கிற போக்குலதான் உங்க எல்லாருக்குமே தெரியும். தேர்தல் அரசியல் நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறும். அதற்கான களத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா எங்க முன்னாடி இருக்கிற ஒரே ஒரு கேள்வி, இன்றைக்கான அரசு மக்களுக்கான அரசாக நடந்து கொண்டிருக்கிறதா அப்படிங்கிற கேள்விய வன்னியரசு அவர்களும் சேர்த்து வைக்கட்டும். மக்களுக்காக புறக்கணிக்கப்பட்டவர்களுக்காக பேசுறீங்களே, இன்னைக்கு இந்த முஸ்லிம் அமைப்புகள் எல்லாம் இணைந்து எங்களுக்கான இடஒதுக்கீட வழங்கல, எங்களுக்கான எங்க சிறையில் இருப்பவர்கள் எல்லாம் விடுதலை செய்யல, இந்த திமுக அரசிடம் கோரிக்கை வைத்திருந்தோம், தேர்தலின் போதே சரின்னு சொன்னோம், இன்னைக்கு மாட்டேன்னு சொல்லிட்டாங்க நின்றுட்டு இருக்கிறாங்க. அரசு ஊழியர்களை தேர்தல் நேரம் வந்த உடனே கொடுப்பாங்க சொன்னாங்க, இன்னைக்கு நின்றுட்டு இருக்கிறோம். நீட்டு, நகைக்கடன், ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. எல்லாத்தையும் நிறைவேற்றி முடிச்ச அரசாக இன்னைக்கு இல்லாத போது புறக்கணிக்கப்பட்டவர்களின் பக்கம் இருப்பதாக சொல்லுகிறவர்கள் ஏன் இதை குறித்து கேள்வி எழுப்ப முடியாத கூட்டணி இருக்கிறார்கள்? பாமக கூட்டணியில் இருந்த போதும் துணிச்சலாக விமர்சனங்களை வைத்திருக்கிறது.
ஆட்சி அதிகாரத்தில் பங்குங்கிறத கேட்க அன்னைக்கு. ஆனா துணிச்சலாக தைலாபுரத்துல இருந்து தைலம் அனுப்புவார் மருத்துவர் ஐயான்னு கலைஞர் சொல்ல வேண்டிய இடத்துல பாமக நின்று இருக்கிறது. விமர்சனங்களோடு எல்லோரையும், ஆனால் விமர்சனங்கள் கருத்துக்கு அந்த சம்பவங்களோட மட்டும்தானே ஒழிய மக்களின் மீது வெறுப்புகளையோ தலைவர்கள் மீது வெறுப்புகளையோ உமிழ்வதற்கான ஒன்றாக பாமக மாற்றவில்லை. வன்னியரசு அவர்களுக்கும் அதை நாங்கள் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். நாம நீங்க போகிற போக்கில் போகிற செய்தி அல்ல. இன்னைக்கு நீங்க அன்னைக்கு ஆரம்பிச்ச அதே கோரிக்கைய நம்மளால கேட்க முடியல, எந்த இடத்துலயும் கேட்க முடியல. நம்ம ரெண்டு சீட்டு கிடைச்சா போதும், 4 சீட்டு கிடைச்சா போதும், 4 கேட்டு 2 முடிஞ்சு அதுல கூட நமக்கான அதிகார மையம் இல்லாமத்தான் நம்ம இருந்துட்டு இருக்கிறோம். உங்களுடைய அதிகார மையத்துக்கு சேர்த்துதான் பாமக இன்னைக்கு ஒரு கோரிக்கையை வச்சிருக்கு. இது நிகழ்ந்தால் சரியா இருக்க போகுது.